தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஒன் செயலி தற்காலிகமாக செயல்படாது எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஒன் செயலி தற்காலிகமாக செயல்படாது என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை ஒன் செயலி தற்காலிகமாக செயல்படாது என தகவல் வெளியாகியுள்ளது. கோளாறு சரி செய்யப்படும் வரை நடத்துனர்கள் மூலமாக காகிதத்திலான கைமுறை பயணச்சீட்டுகள் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வனிதா. சென்னை மாநகர போக்குவரத்து பேருந்துகளில் ETM எனப்படும் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்களில் பயணச்சீட்டானது வழங்கப்பட்டு வருகிறது. நாள்தோறும் இந்த டிஜிட்டல் பயணச்சீட்டு மூலம் ஏராளமான பயணிகள் பயணித்து வரும் சூழல் உள்ளது. இந்த ஒரு நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்களில் எதிர்பாராத விதமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது மின்னணு பயணச்சீட்டுகளை வழங்குவதில் தற்காலிக தடை ஏற்பட்டுள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் வரை நடத்துனர்கள் மூலமாக மேனுவல் பயணச்சீட்டு எனப்படும் காகித முறையிலான கைமுறை சீட்டுகளை மட்டுமே வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறது. இந்த நேரத்தில் UPI, NCMC கார்டுகள், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலமாக பணப்பரிமாற்றங்களை இயலாது என்பதையும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை ஒன் செயலி தற்காலிகமாக செயல்படாது என்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சிரமத்திற்கு வருந்துவதாக கூறியுள்ள சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தொழில்நுட்ப கோளாறை விரைவில் சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறது. வனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.